ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பேசஞ்சர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போகிறது சென்னை டு பம்பாய் தான் போகிறோம். பஸ்ஸெல்லாம் எப்படி மாசாக இருக்குதுல்ல. இப்போ மாடி பஸ் ஸ்டாண்ட்னா இல்லை பாலத்துக்கு கீழே இறங்கிக்கலாம். இப்போ டேர்னிங் வந்திருக்கு. இல்லை டேர்னிங் பண்ணும்போது தான் பயமாக இருக்குது. கொஞ்சம் நேராக மரத்தில் போய் இடிச்சிருமான்னு. இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம். யாரும் வர மாதிரி தெரியல. அதுதான் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். 118 கிலோமீட்டருக்கு மேலே ஏறவே மாட்டேங்குதுங்க. இதுதாங்க எனக்கு ஒரு பிரச்சனையே. இவனுங்களாம் எவ்வளோ ஸ்பீடு போகிறாங்கன்னு தெரியல. என்னோட ஸ்பீடாக போகிறானுங்க. டேய் நவுருடா. டேய் என்னடா பண்ணுறீங்க? நவுருங்கடா. இவனுங்களாம் சொல்ல கேட்க மாட்டாங்க. நம்ம சைடில் பூந்து போயிடலாம். இங்கே கொஞ்சோண்டு இடம் இருக்குது. ஒன்றும் இடிச்சிருச்சு. அப்பாடா, நாம் அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாச்சுங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வேகமாக ஓவர்டேக் எடுத்து போவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. இந்த ஊருக்குள்ளே வந்தோடனே பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா தான் தெரியுது இதில் எவ்வளோ வில்லங்க இருக்குதுன்னு. ஆனால் இதுவே 2 வேன்னு நினச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, ரவுண்டு ஒரு தெரு மாதிரி இருக்குது. ஈஸியாக நினச்சிட்ருக்காங்க. இதில் கொஞ்சம் பார்த்து வளைக்கலாம். என்னடா மரத்தில் நடுவில் 2 வீலர் நட்டு வச்சுருக்கீங்க? எல்லாம் வீடெல்லாம் கீழே இருக்குது. நம்ம டேர்னிங் வந்துச்சு, இண்டிகேட்டர் போட்டு திருப்பிக்கலாம். நம்மலாம் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிறது இல்லை. நம்ம கொஞ்சம் ஓவர்டேக் எடுக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. அதனால் வேகமாக போய்க்கலாம். இங்கே யாரோ தெரியுறாங்க. யாருன்னு தெரில. இதை போயிட்டான், எவன்னு தெரில. போய் பார்க்கலாம். எங்கங்க அவளை காணதான் வந்துட்டான். உனக்கு ஓவர்டேக் அடிக்கணுமே. இப்போ நம்ம எதிரியோட பஸ் ஆச்சு. ஓவர்டேக் அடிக்கலாம். டே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எங்கேருந்து எல்லாம் வரீங்க? ஏண்டா, நமக்கெல்லாம் பஸ் ஓட்ட தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு ஓட்டிகிட்ருக்கோம். இல்லை நீங்கள் வேறு ஏண்டா வரீங்க? என்னடா டிராஃபிக் ஆகிடுச்சா? நம்ம ஓரத்தில் பூந்து போயிடலாம். ஐயோ, இன்னும் இவ்வளோ ஜஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். லாரி எடுத்தானா அவ்வளோதான். நம்ம நல்ல வேலை எதுவும் ஆகலாமல் நம்ம தப்பிச்சாச்சு. இப்போ நம்ம நேராக போயிட்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே யாரோ போயிட்டுருக்காங்க. யாரும் தெரில. இப்போ பார்க்கலாம் யார் வராங்கன்னு. இல்லை மாசாக பஸ் போயிட்டுருக்கோம். இந்த காருக்காரனாண்ணா. டிடி என்னடா ஓரமாக போகிறீங்க? கொஞ்சம் நடு ரோட்டில் போகாமல் இப்படி போகிறீங்களேடா. எல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இவனை மொதல் ஓவர்டேக் அடிச்சவனும். முன்னேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நம்ம முன்னாடியே போயிட்டுருக்கானே. கவலைப்பட வேணாம். இப்போ போய் அடித்தாச்சு ஓவர்டேக். எதிரில் யாரும் வர மாதிரி இருக்குது. டே என்னடா சல்லு போகிறீங்க? காருக்காரா என்னடா பண்ணுறீங்க? இல்லை, நம்மளே இவனுக்கு மேலே ஓவர்டேக் எடுத்தாச்சு. இங்கே ஒரு பஸ் இருக்குது. எங்கே இருக்குது பஸ்ஸு? ஐயோ, நல்ல வேலை அவனை நம்ம ஓவர்டேக் எடுத்தாச்சு. இந்த இவன் ஓவர்டேக் எடுக்கிறியான். ஏங்க இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். இந்த ஆக்சிடெண்ட் ஆனது நிறையாவே இருக்காங்க. டே நவுடா. எங்கேருந்து வரானுங்களோ தெரில. அச்சோ, என்ன ஆச்சு? போலீஸ் பார்க்கறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிடும். சாரிடா மாச்சா, மன்னிச்சிடா. ஆகா, கிளம்பு. ஆத்தி, நேரம் பார்த்துருந்தா நம்ம சொல்லி முடிஞ்சிருக்கும். இவனுங்களே இப்படி தாங்க. அவனுங்களாம் வந்து இடிச்சிட்டு நம்ம மேலே படி போடுவாங்க. என்னடா இப்படி ரோடு போட்டு வச்சுருக்கேன்? டே என்ன இப்படி ரோடு போட்டு வச்சுருக்காங்க? தெரு மாதிரி இருக்குது. கேட்டால் ரோடாமா, ரோடு. ஐயோ, போலீஸ்கார். ஏங்க இதில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோம். டே ஐயோ, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நல்ல வேலை நம்ம வேகமாக வந்துட்டோம். அவன் நேராக வந்துட்டுருக்கான் ஒருத்தன். இதாக போயிட்டான். இந்த பைக்காரங்களாம் பற்றி ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் வரலையா? டேர்னிங் போட்டுடலாம். என்ன இப்படி பெண்ட் ஆகிற மாதிரி வளையாது?
கொஞ்சம் ஸ்டேரிங் சரியில்லைங்க, அதுதாங்க ஒரு பிரச்சனையே. நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. டேய் ஒரு சம்பவமே பண்ணிவிட்டோம். அதனால் பூ மாலையில் போட்டு ஜாலியாக இருக்குது தான். அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் பஸ் இறக்கணும். திருப்பி தான் இறக்கணுமாமே. திருப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ்.